கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து குடும்பத்தை குறித்து நாம் தியானம் செய்து வருகின்றோம். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி மட்டுமல்ல, பிள்ளைகளும் கூட பங்கு வகிக்கிறவர்களாக இருக்கிறபடியினால பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சில காரியங்களை வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் தியானம் செய்ய போகின்றோம். பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மத்தியில் உறவு வலுப்பட வேண்டியதும் அன்பு பெருக வேண்டியதும் அவசியமாக இருக்கின்றது. முதலாவது பிள்ளைகள் செய்ய வேண்டியதான காரியம், அவர்கள் தங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எபேசியருக்கு எழுதின நிருபத்தின் 6வது அதிகாரத்தின் 1 முதல் 3 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கின்றேன். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குதத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. பிள்ளைகள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல தங்களுடைய தாய் தகப்பன்மாருக்கும் முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் ஆவிக்குரிய குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கான ஒரு அழகு. இப்படி பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருப்பதினால அவர்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி அடங்கி இருப்பதின் மூலமாய் அநேக ஆவிக்குரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கடவுள் கொடுக்கிறவராக காணப்படுகின்றார். அது மட்டுமல்ல, பெற்றோர்களை மகிழ்விப்பதின் மூலமாக, அவர்கள் மனதை சந்தோஷப்படுத்துவதின் மூலமாக இந்த உலகத்தில் வாழ்நாள் நீடித்து இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவனை அறிந்த பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியும் பொருட்டாக தங்கள் தகப்பனையும் தங்கள் தாயையும் கனம் பண்ண வேண்டும். இது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு கற்பனையாக காணப்படுகிறது. ஒருவேளை பெற்றோரை காட்டிலும் உலக அறிவை அதிகமாக பெற்றவர்களாக நாம் இருக்கலாம், அல்லது நம்முடைய பெற்றோர்கள் நம்மை காட்டிலும் குறைவாக படித்தவர்களாக கூட இருக்கலாம். ஆனாலும் கூட அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தின் 20வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவது என்பது கடவுளுக்கு பிரியமான காரியம் என்று பவுல் தெளிவாக எழுதி வைத்திருக்கின்றார். கடவுளை பிரியப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளைகள் எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அதை போலவே தங்களுடைய பெற்றோர்களுக்கும் கூட அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இது தேவனுடைய விருப்பமாக காணப்படுகின்றது. ஒருவேளை கீழ்ப்படியாத பிள்ளைகள் இருந்தால் அவர்களை என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சில காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. உபாகம புஸ்தகம் 21வது அதிகாரத்தில் 18வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கின்றோம். தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால், பாருங்க, தகப்பன் சொல்லையும் தாயின் சொல்லையும் கேட்காமல் பெற்றோர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் அடங்காமலும் போகிற பிள்ளைக்கு பெயர் துஷ்ட பிள்ளை. அந்த துஷ்ட பிள்ளையை பெற்றோர்கள் பிடித்து பட்டணத்து மூப்பர்களிடத்துல கொண்டு வந்து, இவன் அடங்காத துஷ்டனாக இருக்கிறான், எங்களுடைய சொல்லை கேட்பதில்லை, பெருந்தீனிக்காரனாக குடிக்காரனாக இருக்கிறான் என்று அந்த மூப்பர்களுக்கு மத்தியில சொல்ல வேண்டும். அப்பொழுது வேத வசனத்தின்படி அந்த பட்டணத்தில் இருக்கிறதான எல்லாரும் அந்த துஷ்ட மகன் மேல கல் எறிந்து அவனை கொல்ல வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அவர் எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தாரோ அதை போலவே
தன்னுடைய பெற்றோர்களுக்கும் அவர் கீழ்ப்படிந்து இருந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க வேண்டும். அவர் கீழ்ப்படிந்தவராய் இருந்தபடியினால தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய உயர்வுக்கு காரணம் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து இருப்பது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. யோசேப்பை பாருங்கள், அவன் தன் தகப்பனுக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படிந்து தகப்பன் சொல்லை கேட்டு அவன் நடந்தான். அதனால் அவனுக்கு துன்பம் வந்தது, பிரச்சனை வந்தது, தன் தகப்பனை கூட பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது, தாயை கூட பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனாலும் அவன் கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருந்தபடினால தேவன் மேலான உயர்வான ஒரு இடத்துல அவனை வைத்து விட்டார். தாவீதும் அதை போலதான். தகப்பன் ஆடுகளை மேய்க்க காட்டுக்கு போ என்று சொன்னபோது அவன் எதிர்த்து பேசி இருக்கலாம். என் உடன் பிறந்த என் மூத்த சகோதரர்கள் எல்லாருமே நல்ல வேலையை செய்கிறார்கள், நான் மட்டும் வீட்டை விட்டு எதற்காக காட்டுக்குள்ளாக போய் இருக்க வேண்டும் என்று கேட்டு இருக்கலாம். ஆனால் தாவீது அப்படி எந்த தர்க்கமும் தன் தகப்பனிடத்துல செய்யாமல் கீழ்ப்படிந்து காட்டுக்கு போனான். அந்த காட்டுல ஆடுகளை மேய்த்தது அவனுக்கு சிறந்த ஒரு அனுபவமாக இருந்தது. எதிர்காலத்துல தேவன் அவனை தன்னுடைய பிரஜைகளை மேய்க்கிற மேய்ப்பனாக, அதாவது அரசனாக வைத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த கேள்வியையும் கேட்காமலேயே நம்முடைய பெற்றோருக்கு முழுவதுமாக நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்து நடப்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வை கொடுக்கும். தாய் தகப்பனுடைய வார்த்தையை எப்பொழுதுமே கேட்க வேண்டும். அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பார்கள். சிம்சோனை பாருங்கள், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் அடங்காமல் ஒரு துஷ்ட மகனாக அவன் இருந்தான். ஆகவே அவனுடைய வாழ்க்கை அழிந்து போய்விட்டது என்று நாம் வேதத்துல பார்க்கின்றோம். ஆகவே இயேசுவை பின்பற்றி இயேசுவை போல தங்களுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்களுடைய சொல்லை கேட்டு அவர்களுக்கு அடங்கி இருக்க வேண்டும். இரண்டாவதாக பிள்ளைகள் செய்ய வேண்டியதான காரியம் தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் பிரியமாக இருக்க வேண்டும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தின் 26வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தின் 26வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். பாருங்க, சாமுவேலை கடவுள் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றி வைத்தார். ஒரு நாடு முழுவதும் அவனையும் அவனுடைய தீர்க்க தரிசனத்தை குறித்தும் அறிந்து இருந்தது. அவ்வளவு பெரிய உயர்வான இடத்துல கடவுள் அந்த சாமுவேலை வைத்தார். அப்படி அவனை கடவுள் உயர்த்துவதற்கு காரணம் என்ன? அவன் சிறு பிள்ளையாக இருக்கும்போது அவன் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமானவனாக நடந்து கொண்டான். சிறு பிள்ளையாக இருந்த போதும், வாலிபனாக மாறின போதும், பெரியவனாக மாறின போதும் மனுஷருக்கும் கர்த்தருக்கும் பிரியமாகவே அவன் நடந்து கொண்டான் என்று இந்த வசனம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. பாருங்க, நான் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறேன், கர்த்தரை பிரியப்படுத்துகிறேன், கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கிறேன் என்று மனிதர்களிடத்துல முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. தேவனுக்கு எப்படி பிரியமாய் நடந்து கொள்ளுகிறோமோ, தேவனிடத்தில் எப்படி நல்ல பிள்ளையாக நம்மை காட்டிக் கொள்ளுகிறோமோ, தேவனிடத்துல எப்படி அன்புள்ள பிள்ளைகளாக இருக்கிறோமோ, தேவனிடத்துல எப்படி பய பக்தி உள்ள பிள்ளைகளாக இருக்கிறோமோ, அதை போலவே மற்றவர்களுக்கு மத்தியிலும் நாம் இருக்க வேண்டும். இந்த சாமுவேல் இருந்த இடம் தேவ ஆலயமாக இருந்தாலும் கூட ஆபத்தான ஒரு இடம்தான். அங்கு ஏலி மட்டுமே தேவனுக்கு பயந்த ஒரு மனிதனாக இருந்தான். ஆனால் அவனுடைய பிள்ளைகளோ தேவனை அறியாதவர்களாக பேலியாளின் பிள்ளைகளாக இருந்தார்கள், துஷ்ட பிள்ளைகளாக இருந்தார்கள், தகப்பனுடைய சொல்லை கேட்காத பிள்ளைகளாக இருந்தார்கள், துணிகரமாக எல்லாவற்றை காட்டிலும் விபச்சாரம் செய்கிற பிள்ளைகளாக இருந்தார்கள். பாருங்க, அவர்களுக்கு மத்தியில அவன் தெய்வீக சுபாவத்தை காத்து கொண்டான். அந்த இடத்திலும் கூட அவன்
தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் பிரியமானவனாகவே நடந்து கொண்டான். ஆகவேதான் கடவுள் அவனை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றி வைத்தார். அன்பு பிள்ளைகளே, வாலிபர்களே, பெரியவர்களுக்கு பிரியமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாக நடந்து கொள்ளவில்லை, மற்றவர்களை பிரியப்படுத்தும்படியாகத்தான் அவர் வாழ்ந்தார். அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லுகிறார், மற்றவர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரியமானதாக இருக்க வேண்டும். இரட்டை வேடம் போடக்கூடாது, கபடமாக இருக்கக்கூடாது. தேவனிடத்தில் எப்படி இருக்கிறோமோ அதை போலவே மனுஷர்களிடத்திலும் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கின்றார். ஏனெனில் வரும் நாட்களிலே கடவுள் தம்முடைய மகிமைக்காக நம்மை உயர்வான இடத்துல வைக்கும்படியாக விரும்புகின்றார். மூன்றாவதாக பிள்ளைகள் செய்ய வேண்டியதான காரியம், பெரியோருக்கும் பெற்றோருக்கும் பணிவிடை செய்ய வேண்டும். இந்த பணிவிடை செய்வது என்பது நம்மை தாழ்த்துகிற ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறது, நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தின் 11வது வசனத்தை பாருங்கள். பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டு இருந்தான். பாருங்க, இந்த சாமுவேல் தேவ ஆலயத்துல பணிவிடை செய்கிறவனாக இருந்தான். இந்த ஏலியின் சொல்லை கேட்டு தேவனுக்கு அவன் பணிவிடை செய்தான். அந்த தேவாலய பொருட்களை எல்லாம் எந்தெந்த இடத்துல வைக்க வேண்டுமோ அந்தந்த இடத்துல எல்லாம் ஒழுங்காக அவன் வைத்திருப்பான். தேவாலயத்தை சுத்தமாக வைத்து கொண்டிருந்திருப்பான் என்று நான் நினைக்கின்றேன். அவன் தேவனுக்கு பணிவிடை செய்ததும் மட்டுமல்ல, ஏலிக்கும் கூட பணிவிடை செய்தான் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏலி கூப்பிட்ட போது உடனே அவன் கீழ்ப்படிந்து அவனுக்கு பணிவிடை செய்தான். ஒரு முறை சாமுவேலை ஆண்டவர் கூப்பிடுகிறார், ஏலிதான் கூப்பிடுகிறார் என்று சொல்லி, என்னை கூப்பிட்டிராய் என்று சொல்லி ஒரு முறை அல்ல 3 முறை வந்து வந்து கேட்கிறதை பார்க்கின்றோம். இந்த காரியம் அவனுடைய பணிவிடை செய்கிற பண்பை வெளிப்படுத்துகிறது. கடவுளை அறிந்த பிள்ளைகள் பெரியோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பணிவிடை செய்வதை பாக்கியமாக நினைக்க வேண்டும். சிறு வயதுல நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு பணிவிடை செய்கிறார்கள், நமக்கு எல்லா விதமான காரியங்களை எல்லாம் செய்து நம்மை அழக பார்த்து நல்ல கல்வியை கொடுத்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வயதான போது, சரீர பலன் குறைந்த போது அந்த பெற்றோர்களுக்கு நாம் பணிவிடை செய்ய வேண்டும். வயதான காலத்தில் நீ எனக்கு எண்ணத்தை சேர்த்து வைத்தாய், என்னுடைய குடும்பத்தை நடத்துவதே எனக்கு கடினமாக இருக்கிறது, ஆகவே உனக்கு என்னால் எந்த உதவியும் செய்ய முடியாது, வேண்டுமானால் முதியோர் இல்லத்துக்கு கொண்டு போய் விட்டு விடுகிறேன் என்று சொல்லக்கூடாது. அது பெற்றோர்களுக்கும் வேதனை, தேவனுக்கும் வேதனை. ஆகவே கடவுளுக்கு பணிவிடை செய்வது என்பது பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது. நான் கடவுளுக்கு பணிவிடை செய்கிறேன் என்று சொல்லி பெற்றோர்களை நிராகரித்து விடக்கூடாது. கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கிறேன் என்று சொல்லி பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் இருக்கக்கூடாது. செய்ய வேண்டியதான உதவிகளை செய்யாமல் இருக்கக்கூடாது. பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமேயானால் தங்களுடைய பெற்றோர்களுக்கு சிறு வயதிலேயும் பணிவிடை செய்ய வேண்டும். அவர்கள் சரீர பலன் குறைந்த நிலையிலும் அவர்களில் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். 4வது காரியமாக பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? பெரியோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மரியாதை செலுத்த வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. யாத்ராகம புஸ்தகம் 20வது அதிகாரத்தின் 12வது வசனத்தில் பார்க்கின்றோம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக.
பாருங்க, பெற்றோர்களை மதிக்க வேண்டும். பெற்றோர்களை மதிக்க வேண்டும். நம்மை போல ஒருவேளை அவர்கள் இருக்க மாட்டார்கள். நிறைய ஏழை பெற்றோர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து தங்களுடைய பிள்ளைகளை நன்றாக படிக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுவார்கள். தாங்கள் கிழிந்த ஆடைகளை அணிந்து கொண்டு பிள்ளைகளுக்கு நல்ல ஆடைகளை வாங்கி கொடுப்பார்கள். தாங்கள் சாப்பிடாவிட்டாலும் கூட பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரத்தை அவர்கள் கொடுப்பார்கள். ஏனெனில் பிள்ளைகள் தான் அவர்களுடைய பொக்கிஷம். ஆனால் திடீரென்று தங்கள் நண்பர்களுக்கு முன்பாக பெற்றோர்களை பார்க்கும்போது அநேக பிள்ளைகள் இவர்கள் என்னுடைய தாயும் தகப்பனமாய் இருக்கிறார்கள் என்று கூட சொல்ல வெட்கப்படுகிறார்கள். ஏனெனில் பெற்றோர்களுடைய அந்த உடை அவ்வளவு மோசமாக இருக்கிறது. கிழிந்த ஆடையை போட்டு இருக்கிறார்கள். படிக்காதவர்கள், பேச தெரியாதவர்கள், ஆகையினால் அவர்களுக்கு வெட்கம். இப்படி பெற்றோரை அவமதிப்பது நமக்கு ஆசீர்வாதத்தை அல்ல, நம்முடைய வாழ்க்கையில சாபத்தையே கொண்டு வரும். ஆகையினால பிள்ளைகள் பெரியோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கொடுக்க வேண்டியதான கனத்தை நாம் கொடுக்க வேண்டும். எவ்வளவுதான் படித்து இருந்தாலும் முதியோர்களுக்கு நாம் கனத்தை கொடுக்க வேண்டும், பெற்றோர்களுக்கு நாம் கனத்தை கொடுக்க வேண்டும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தின் 23 மற்றும் 24வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்தில் இருந்து வந்து அவனை பார்த்து, மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டில் இருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. இங்க பாருங்க, எலிசா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. எலியாவின் ஆவி எலிசாவின் மேலே இறங்கி இருந்தது. முதல்ல அந்த வேதாகம பள்ளியில படித்த பிள்ளைகள் எல்லாருமே இந்த எலிசாவை ஏளனம் பண்ணினார்கள். ஆனால் இப்போது எலியாவின் ஆவி அவன் மேல் இறங்கி இருக்கிறது என்பதை கண்ட உடனே தரை மட்டும் குனிந்து வணங்கி அவனுக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். ஆனால் இங்கு சிறு பிள்ளைகள் ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து மொட்டை தலையா மொட்டை தலையா ஏறிப்போய் என்று சொல்லி ஏளனம் பண்ணுகிறதை பாருங்கள். எலிசா அற்புதங்கள் செய்ததை அந்த பிள்ளைகள் பார்த்தார்கள். ஆனாலும் கூட ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு அவர்களால் மரியாதை கொடுக்க முடியவில்லை. அவனுடைய உருவத்தை பார்த்து கேலி பண்ணுகிறார்கள். மொட்டை தலையா ஏறிப்போ என்று அவர்கள் நிந்திக்கிறதை பாருங்கள். சில பிள்ளைகள் பெரியவர்களை இப்படி நிந்திப்பார்கள், அவமானப்படுத்துவார்கள். அவனுடைய உருவத்தை பார், அவனுடைய தலையை பார், அவனுடைய உடையை பார், அவனுடைய பேச்சை பார். மற்றவர்களை ஏளனமாக பார்ப்பார்கள், அசட்டை பண்ணுவார்கள். இந்த பிள்ளைகள் மரியாதை செலுத்தாமல் அசட்டை பண்ணினார்களாம். ஆகையினால அவர்களுடைய வாழ்க்கையில சாபம் மட்டுமல்ல, மரணமும் வந்தது என்று இந்த வசனத்தில் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த காரியம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. ஆகவே பிள்ளைகள் பெரியோர்களுக்கு கனத்தை கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில சாபம் வரும் என்று இந்த பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்னொரு வசனத்தையும் கூட நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தின் 19வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். பத்சேபாள் அதோனியாவுக்காக ராஜாவாகிய சாலமோன் இடத்தில் பேசும்படி போனாள். அப்பொழுது ராஜா எழுந்திருந்து அவளுக்கு எதிர்கொண்டு வந்து அவளை வணங்கி தன் சிங்காசனத்தில் உட்கார்ந்து ராஜாவின் தாயார் தன் வலதுபுறமாக உட்கார அவளுக்கு ஒரு ஆசனத்தை வைத்தான். பாருங்க, சாலமோன் இப்போது அரசனாக இருக்கிறான், அரியணையில் உட்கார்ந்து இருக்கிறான். திடீரென்று தாயை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ராஜா என்ற ஸ்தானத்தை அவன் மறந்து அந்த இடத்தை விட்டு அவன் எழுந்து தன் தாய்க்கு எதிர்கொண்டு போய் அவளை வணங்குகிறதை பாருங்கள். தன் தாயாருக்கு வலதுபுறமாக ஒரு சிங்காசனத்தை போட்டு அந்த ஆசனத்தில்
அவளை அமர வைத்து அவளுக்கு கனம் பண்ணினான் என்று இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். பெற்றோரை கனம் பண்ணுகிற பிள்ளைகளை தான் கடவுள் ஆசீர்வதிப்பார் என்று இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். நான் அரியணையில் அமர்ந்திருக்கிறேன், பெரிய பொறுப்பில் இருக்கிறேன், இந்த இடத்துல எல்லாம் நீங்க வரக்கூடாது, இந்த அலுவலகத்துக்கெல்லாம் நீங்க வரக்கூடாது, வீட்டில் பேசிக்கொள்ளலாம் என்று அவமானப்படுத்தக்கூடாது. எந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு அவர்கள் பெற்றோர்கள் தான். எந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்தாலும் முதியவர்கள் தான். அவர்களுக்கான கனத்தை நாம் கொடுத்தே ஆக வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். அடுத்தபடியாக தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டியதான முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு மத்தியில் வைக்கும்படியாக விரும்புகின்றேன். 5வது காரியமாக, பெற்றோருக்கு பிள்ளைகள் கிரீடமாக இருக்க வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. பாருங்க, பெரியோருடைய சொத்து அல்லது கிரீடம் எது? பிள்ளைகள் தான். பிதாக்களுக்கு மேன்மையான காரியம் எது? பிள்ளைகள் தான். பிள்ளைகளை காட்டிலும் விலை உயர்ந்தது இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு முள்ளுகளாக இருக்கக்கூடாது. அவர்களுடைய வார்த்தை, வாழ்க்கை, பேச்சு எல்லாமே அந்த பெற்றோருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற பிரகாரமாக இருக்க வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும். என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே. பாருங்க, சின்ன வயசுல பெற்றோர்கள் சொல்லுகிறபடியெல்லாம் அவர்களுக்கு பிரியமாக நடந்து கொள்வார்கள். ஆனா வாலிப வயசுக்கு வந்த உடனே, உலகத்தை அறிந்து கொண்ட உடனே தகப்பனுடைய புத்தியையும் கேட்க மாட்டார்கள், தாயின் போதகத்தையும் கேட்க மாட்டார்கள். ஆனால் தகப்பனுடைய புத்தியும் தாயின் போதகமும் நம்முடைய சிரசுக்கு அலங்காரமான முடியாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய கழுத்துக்கு அலங்காரமான சரப்பணியாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால கெட்ட சகவாசத்தை நாம் ஒதுக்கி வைக்க வேண்டும். கெட்ட நண்பர்களோடு இருக்கிற அந்த நட்பை நாம் ஒதுக்கி வைக்க வேண்டும். வாலிபர்களான பிறகு நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க. குடிக்கார நண்பர்கள், பெண்களோடு சுற்றுகிற நண்பர்கள், அடிக்கிற நண்பர்கள், உதைக்கிற நண்பர்கள், இப்படி பலவிதமான நண்பர்கள் கிடைப்பாங்க. அந்த நண்பர்களோடு கூட சேர்ந்து பாவம் செய்வோமே ஆனால் ஒரு நாள் அந்த பாவம் வெளிப்படுவது மட்டுமல்ல, அந்த பாவத்துக்கான தண்டனையையும் கூட எல்லாருக்கும் முன்பாக நாம் பெற வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகும். அப்போது நம்முடைய பெற்றோருக்கு நாம் முள்ளுகளாக இருப்போம். இந்த பிள்ளையை நான் எதற்காக பெற்றேன்? வேதனையோடு காணப்படுவாங்க. ஆகையினால வாலிபர்களான பிறகும் கூட நம்முடைய வாழ்க்கையை நாம பெற்றோர்களுக்கு ஏற்ற விதமாய், நல்ல விதமாய் வைத்து கொள்ள வேண்டாம். அப்போதுதான் நீ யாருடைய பையன், நல்லா இருக்கிறாய், உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய பேச்சு, உன்னுடைய பார்வை எல்லாமே நன்றாக இருக்கிறது என்று சொல்லி சந்தோஷப்படுவாங்க. பிள்ளைகளை பார்த்து மற்றவர்கள் புகழும் போது அந்த புகழ்ச்சி பெற்றோர்களுக்கு கிரீடமாக இருக்கின்றது. 4வது அதிகாரத்தில் 1வது வசனம், நீதிமொழியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம், பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். பாருங்க, வாலிபர்களான மாறின பிறகு தகப்பன் சொல்லுகிற போதனையை கேட்கும் போது நமக்கு புத்தி உண்டாகுமா? ஆனால் கெட்ட நண்பர்கள் சொல்லுகிற ஆலோசனை கேட்கும் போது நாம் புத்தி கெட்டவர்களாக, மதியினர்களாக மாறி சமுதாயத்தில் ஒரு அழுக்கு அடைந்தவர்களாக நாம் காணப்படுவோம். ஆகவே நாம் மிகவும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் நல்ல பெயரை வாங்கி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். கடைசியாக இன்னொரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். தங்களுடைய பெற்றோர்களை அசட்டை பண்ணக்கூடாது.
உபாகம புஸ்தகம் 27வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை நாம் வாசிக்கின்றோம். உபாகம புஸ்தகம் 27வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். உன் தகப்பனையும் தாயையும் தன் தாயையும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். பாருங்க, தன்னுடைய தகப்பனையும் தாயையும் கெட்ட வார்த்தையில திட்டி அவர்களை தூசித்து அவர்களை அடிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. நிறைய பிள்ளைங்க தகப்பன் வயதான காலத்துல, தாய் வயதான காலத்துல கெட்ட வார்த்தைகளை திட்டி தூசிப்பாங்க, அவர்களை அடிப்பாங்க, அவர்களை கொள்ளையிடுவாங்க, அவர்களுடைய ஆஸ்திகளை எல்லாம் எடுத்துக்கொள்வாங்க. ஆனா அவங்கள நன்றாக கவனிக்க மாட்டாங்க. ஆனா வேதம் இப்படிப்பட்ட காரியத்தை அருவருக்கிறது. தேவனை அறிந்த பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை தூசிக்க கூடாது, ஏளனம் பண்ணக்கூடாது, திட்டக்கூடாது. வயதான காலத்துல அன்பாக அவர்களோடு கூட பேச வேண்டும். அப்போதுதான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தின் 22வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. பாருங்க, வயசான பிறகு அவங்க அழகு குறைந்து போகும், துணி கூட விலகி இருக்கும். அது நமக்கு அருவருப்பாக இருக்கக்கூடாது. வயது சென்ற போது கூட அவர்கள் நமக்கு தாய் தகப்பன் மாதிரிதான். அவங்கள அசட்டை பண்ணக்கூடாது. அது கடவுளுடைய விருப்பம் அல்ல. எந்த சூழ்நிலையிலேயும் அவர்களை நாம் ஒரு உயர்வான இடத்துல வைக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். அதே நீதிபதிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தின் 24வது வசனத்துல உன் தகப்பனையும் உன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகம் அல்ல என்பவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன். பாருங்க, பெற்றோரை கொள்ளையிட்டு அவங்க சொத்துக்களை எல்லாம் எடுத்து கொள்ளுவாங்க, வீடு கூட கொடுக்க மாட்டார்கள், நிலத்தை எல்லாம் எடுத்து கொள்ளுவார்கள், அவர்களுக்கு சாப்பாடும் கொடுக்க மாட்டார்கள், பிச்சைக்காரரை போல தெருவில் விட்டு விடுகிறார்கள் அநேகர் தங்களுடைய பெற்றோரை. இப்படிப்பட்ட பிள்ளைகள் பால் கடிக்கிற மனுஷர்களுக்கு தோழன் என்று வேதம் சொல்லுகிறதை பாருங்கள். பெற்றோருடைய சொத்துக்களை எடுத்துக்கொண்டு அவர்களை அனாதைகளாக அலைய விட்டு விடுவார்கள். இது கடவுளுக்கு பிரியமல்லாத ஒரு காரியம். கடைசி மட்டும் தங்களுடைய பெற்றோர்களை நன்றாக நாம் கவனித்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தின் 20வது வசனத்துல தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறத பாருங்க. நீங்க அவர்களை தூசித்தால், ஏளனம் செய்தால், அவர்களை நன்றாக கவனிக்காமல் இருந்தால், அவர்களை அசட்டை செய்தால் நம்முடைய தீபம் காரிருளில் அணைந்து போகுமா? இருள் வந்த வேளையில நம்முடைய தீபம் அணைந்து போகுமா? நம்மால எழுந்திருக்க முடியாது, நிற்க முடியாது, நாம் இல்லாமல் போய்விடுவோம். கடவுளுடைய பிள்ளைகள் எல்லா காரியத்திலேயும் கவனமாக இருக்க வேண்டும். மூடத்தனமான பிள்ளைகளாக இருந்து தங்களுடைய பெற்றோர்களுக்கு சஞ்சலமாக இருக்கக்கூடாது, தகப்பனுக்கு நோய் உண்டாக்க கூடாது. அவர்களை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாக, எல்லா சூழ்நிலையிலேயும் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். முதலாவது, பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது, கடவுளுக்கும் மனுஷர்களுக்கும் பிரியமாக நடக்க வேண்டும். மூன்றாவதாக, பெரியோருக்கும் பெற்றோர்களுக்கும் பணிவிடை செய்ய வேண்டும். நான்காவது காரியமாக, பெரியோருக்கும் பெற்றோர்களுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும். ஐந்தாவது காரியமாக, பெற்றோர்களுக்கு நாம் கிரீடமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எல்லா காரியங்களும் பெற்றோர்களுக்கு புகழ்ச்சியை சேர்த்துகிற வண்ணமாக இருக்க வேண்டும். ஆறாவது காரியமாக, நம்முடைய பெற்றோர்களை நாம் அசட்டை பண்ணக்கூடாது, ஏளனம் பண்ணக்கூடாது. வயதான காலத்தில் அவர்களை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சேவை செய்து அவர்களுக்கு உரிய கனத்தை கொடுத்து அவர்களுக்கான அன்பை நாம் வெளிப்படுத்தி அவர்களை நேசித்து அவர்களை அரவணைத்து சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட பிள்ளைகளை கடவுள் தம்முடைய வசனத்தின்படியாக உயர்த்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, திருமணமாகி மனைவியோடு கூட இருக்கிற குடும்ப தலைவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தங்களுடைய பெற்றோரை கனம் பண்ண, பெற்றோர்களுக்கு அடங்கி இருக்க, பெற்றோருக்கு பணிவிடை செய்ய, பெற்றோருக்கு பிரியமாக வாழ
பெற்றோருக்கு கிரீடமாக நற்பெயரை சேர்க்க பெற்றோர்களுக்கு கனம் பண்ணி அவர்களை உயர்வான இடத்துல வைத்து அவர்களை சேவிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.